வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன் பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான் நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டித்து நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கண் துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாராட்டி பேசினார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்படி தன்னிச்சையான கொடுங்கல் சட்டத்தை கொண்டு வந்தா குறிப்பா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. நிதி தருவதற்கு முன்வரக்கூடியவங்க அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால் அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். இந்தியா மேலே உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சிக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை குடியுரிமை திருத்த சட்டம், வக் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஃபோன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்கள் மனசில் இருந்ததை பேசிட்டீங்க, எங்கள் மனசில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறாக பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம் நேரடியாக அரசியல் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடித்த மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கற்றுக்காம 2021, 2024, 2026
அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசுனா அதை வரவேற்க மாட்டாங்க. 2011 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில், கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்க? பாடின முடியும். சூப்பர் ஸ்டாருன்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் தான்.